ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள். அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க. என்னுடைய சகோதரர்களாக அவங்க வலம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து உற்சாகத்தை அளித்துவிட்டு சென்றார். இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தோல்வியை நாங்கள் ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த தருமபுரி தொகுதியில் இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த தருமபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருந்தேன். நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும், ஒரு தொகுதிக்கும் செய்யணும். ஓட்டு போட்ட ஜனங்க, ஓட்டு போடாத ஜனங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோட தான் நான் இங்க தேர்தலில் போட்டி போட்டேன். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தருமபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன். இங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 4 லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வேணும், சௌமியா அன்புமணி நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த 4 லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன். நன்றி. முதல்ல நீங்க அரசியல் களத்துல தேர்தலை சந்திக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தேர்தல முதலாக அரசியல் களத்துல தேர்தலில் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முறை. ஆனா தேர்தலை பார்த்திருக்கிறது பல முறை. எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் எங்க வீட்டுல தேர்தலை பார்த்திருக்கிறேன். எங்க தாத்தா நின்று இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அவரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சி கொறடாவாக இருந்தவர். அதனால அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சின்ன பொண்ணா இருந்திருப்பேன். ஆனா என்னுடைய தந்தை தேர்தலில் பெரியவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தேர்தலில் பல முறை நின்றிருக்கிறாரு. அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சாரு. அதனால அவர் எப்படி வருவாரு எப்படி அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர். அதே போல அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒன்றாக தான் நம்ம கருதணும். வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம்தான். அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை எளிதா செய்திருக்க முடியும். இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம். இன்னைக்கு அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால வெற்றி வாய்ப்பை நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன், தோல்வியும் பார்த்திருக்கிறேன். அது ஒன்னும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்க தெளிவா இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அந்த பாடம் தான் மருத்துவரையா எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார், கடின உழைப்பு. அந்த எனக்கு வாக்களித்த மாம்பழம் சின்னத்திற்காகவும் ஐயாவுக்காகவும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்காகவும் தோழமை கட்சிகளுக்காகவும் மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல பெண்ணை இந்த அம்மா நல்லா வந்தா செய்வாங்கன்னு நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக என்னைக்குமே நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். இப்பயும் வருவேன், என்னைக்கும் வருவேன். நீங்களாம் என்னுடைய மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிறீங்க. நான் உங்களை வாக்காளர்களாகவோ இல்ல வெறும் ஓட்டு போட்ட வாக்காளர்களா பார்க்கவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன், என்னுடைய தருமபுரி ஜனங்கள் என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்னைக்கும்
மறந்துடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன். அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுத்து. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வீடாக தான், தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டு தான் இருப்பேன். தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக திமுகவே வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கு. இந்த சூழல வந்து மக்களுடைய இப்போ இவங்களுக்கு வந்து எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் வந்து நீங்க எப்படி இவங்களுக்காக உங்களுடைய களம் எப்படி இருக்கும்? இப்போ எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல்ல, அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும். அதுதான் நியாயம் இல்லையா? இந்த தருமபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வரன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும். அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும். தருமபுரிக்கு தண்ணி தானே கேட்கறாங்க. தருமபுரி மக்கள் என்ன கேட்கறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கறாங்க, வேலை இல்லைன்றாங்க. அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதிய மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வரோம், நாங்க தண்ணி கொண்டு வரோம். அந்த தண்ணியை கண்டிப்பா கொண்டு வரோம். கொண்டு வந்தா சந்தோஷம்தான். கொண்டு வரணுமே, கொண்டு வரட்டும்.